Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க சவுண்ட் குக்கர் ஜீவிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கார குழி பணியாரம். இது ரொம்ப ஈஸியா சட்டுன்னு 2 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க. அதுவும் பசங்களா லீவ்ல வீட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்த்தியா, சிம்பிளா நமக்கும் டயர்ட் இல்லாம என்ன செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. கார பணியாரம் வீட்ல இருக்க பொருளை வச்சு 2 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வாங்க உங்களுக்கு ஈஸியான டிப்ஸோட எப்படி செய்யலாம்னு காமிக்கிறேன். வீடியோக்குள்ள போலாம். காரப்பணியாரம் செய்யறதுக்கு முதல்ல இட்லி மாவு, புளிக்காத இட்லி மாவு எடுத்துக்கோங்க. அதுவும் நேத்தரைச்ச மாவாக இருந்தால் ரொம்ப நல்லது. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணுங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது. இட்லிக்கு ஊற்றுறத விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அதோட 1/4 கிளாஸ் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா பணியாரம் மொறுன்னு வரும். மாவும் இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். உங்ககிட்ட கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பச்சரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் மாவு. அப்போ தான் குழி பணியாரம் போட்டோன்னே சட்டுன்னு எடுக்கிற மாதிரி வரும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதெல்லாம் அந்த பணியாரத்தில் அப்படியே கடிக்கும்போது பல்லில் சூப்பராக இருக்குங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு அதுவும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நல்லா செவந்து வரணுங்க. இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம அந்த பணிகார மாவோடு சேர்த்து சுடும்போது பணிகாரத்தை கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மாவோடு இதை சேர்த்துக்கலாம். இப்போ பணியார சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ அந்த குழியில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையவே விட்டிங்கன்னா எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எல்லா குழிலையும் பொறுமையாக அழகாக செஞ்சிங்கன்னா பசங்க உங்களை பார்த்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் செய்யும்போது பசங்களை கூட வச்சுட்டே செய்யுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா சட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பணியார மாவை இதில் 3/4 அளவு குழி ரொம்பற வரைக்கும் மட்டும் ஊற்றிக்கலாம். ஏன்னா முழுசாக ரொம்பிடுச்சுன்னா அது வெளியே வந்துடும். நம்ம திருப்பி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி ஊற்றுனிங்கன்னா அழகாக புசு புசுன்னு பால் மாதிரி கரெக்டான சைஸில் வரும். பாரம்பரியமான பணியாரம், அதுவும் காரப்பணியாரம் எப்படி இருந்ததுன்னு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இது சட்டுன்னு முடிகிற ரெசிப்பிங்க. பசங்க பசிக்குதுன்னு கேட்குற நேரத்துக்குள்ளே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. பாருங்கள், வெந்துடுச்சு. பொறுமையாக நம்ம திருப்பி போடலாம். நீங்கள் கத்தியாலேயோ இல்லை அந்த ஸ்பூனாலேயோ நீங்கள் திருப்பிக்கலாம். உங்களுக்கு வரலைன்னு கஷ்டப்படாதீங்க. ஒரு 2 தடவை ஊற்றுங்க. அப்போவும் சரியாக வரலன்னா நீங்கள் அழகாக திருப்பிடலாம். பணியார சட்டி நல்லா பழகிடும். இந்த பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான், கடகடன்னு வெந்துடும். பிரேக்ஃபாஸ்ட்டும் ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான், புசு புசு புசுன்னு காரப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னியோ புதினா சட்னியோ எந்த சட்னி வேணாலும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடலாம். நம்ம பணிகாரத்தை இப்போ எடுத்து வச்சுக்கலாம். பசங்களை ரெடி பண்ணிவிட்டு தட்டில் 2 வச்சு கொடுத்து அழகாக பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சிங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் ரொம்ப செலவில்லாமல் வீட்டிலே சட்டுன்னு ஹெல்த்தியான காரப்பணியாரம் ரெடி ஆகிடும். பாருங்கள், புசு புசுன்னு கலர்ஃபுல்லாக அழகாக காரப்பணியாரம் புதினா சட்னி உங்களுக்காக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறது காரப்பணியாரம் அப்படின்னு பார்த்தீங்களா? வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே நீங்கள் என் சேனலை ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், நான் சிம்பிளாக 4 தாங்க எனக்காக எடுத்திருக்கேன். அதுவும் பாருங்கள், புதினா சட்னி இதோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்காக இது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வச்சு பாருங்கள் எப்படி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய் பாய்.